ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட 2015 கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் மேக்ஸ்க்காக. ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 147 வரை இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா 148 என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 2 பேரும் வேலை செஞ்சு அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, ஸோ 1500 ரூபாய். அப்படி இருக்கும்போது இது எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸு டிஎன்பிஎஸ்சியில். எடுத்தோடனே இங்கே ஆன்சர் வந்து அப்படியே போட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 10 கொடுத்துறாங்க. அப்போ நம்ம 10xன்னு வச்சுக்கணும். இது வந்து 15x கொடுத்துறாங்க. அப்போ 15xன்னு வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டு நம்ம ஆட் பண்ண என்னக்கும் 10x + 15x இதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னா 1500 ரூபாய். அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு ஒன்று வரும் பாருங்கள், ரெண்டு ஆட் பண்ணால் 25x = 1500. இது வந்து கேன்சல் பண்ணால் இது 6 முறை வரும். அப்போ x = 16 வந்துடும். சரிங்களா? அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் ஸோ 10x × 16 அப்போ நான் உங்களுக்கு 600 ரூபாய் வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து 15x மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 15 × 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15 × 60 பண்ணும்போது ஸோ இது வந்து 90. ஸோ 0 ஆட் ஆகிடும். அப்போது 600ம் ஸோ 900ம் பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? அதாவது 600 ரூபாயும் 900 ரூபாயும் பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான் இது. இது டிஎன்பிசியில் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கூட. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, 149 கொஷின்ஸ். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்கள் தேவைப்படும். மற்றும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை 2 நாட்களில் செய்வர் எனில் 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களும் முடிப்பார்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இது ஜென்ரலாகவே டைம் ஒர்க்கு. சரிங்களா? ஸோ டைம் டேக்கன் டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம்ஸே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் பேப்பர் டஃப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வீடியோவை இது கொஞ்சம் பெரிய சம்ஸாக கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லித்தர போகிறேன், கவனிங்க. இங்கே பாய்ஸ்ன்னு கொடுத்துருவாங்களே ஆண்கள், அதை நான் பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சிறுவர்கள் கொடுத்துட்டு நான் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த வேலையை செய்ய 10 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி ஜென்ரலாக எழுதுவோன்னா, ஸோ 6 பாய்ஸ் ப்ளஸ்ஸு 8c 8 சில்ட்ரன்ஸ் இந்த ஒர்க்கை ஸோ எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்கன்னா 10 டேஸில் முடிக்கிறாங்க. அட் த சேம் டைம்ஸ் ஸோ இதே ஒர்க்கை இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸோ அதே ஒர்க்கு தான். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் மீனிங். அப்போ 26 பாய்ஸ்னால் இந்த இடத்துல ஆண்கள். சரிங்களா? அதே சினா சில்ட்ரன்ஸ் 48 சில்ட்ரன்ஸ் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கணும் 2 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ இது ஃபர்தராக நான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன்னா ஸோ தட் இம்ப்ளைஸ் 60 பி ப்ளஸ்ஸு 18 அப்போ 80 சி இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 52 பி ப்ளஸ் அடுத்து எனக்கு 96 சின்னு வந்துடும். இப்போ நம்ம ஃபர்தராக இது மூவ் பண்ணால் 8b இஸ் ஈக்குவல் டு 16 சி வந்துடுமா. அடுத்து பின்னு எழுதுனா இது நான் 2cன்னு எடுக்க முடியும் இந்த மாதிரி. சரிங்களா? என்னது 2cன்னு எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாய்ஸுடைய ஒர்க் வந்து 2% இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸோடைய ஒர்க் வந்து பார்த்தோன்னா 1% இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 2:1 தான் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதுலேருந்து. சரிங்களா? ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸு நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஒர்க்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டோட்டல் ஒர்க்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா ஸோ எதனா ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணி ஸோ ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 6b இருக்குல்ல, அப்போ பாய்ஸ்க்கு வந்து 2 பண்ணணும். அப்போ 6 × 2 ப்ளஸ்ஸு அந்த 8cனா சில்ட்ரன்ஸுடைய 1. அப்போ 1 போட்டோம். 8 × 1 தான். இன்ட்டு எனக்கு 10. சார் நான் இதில் தான் சார் மல்டிப்ளை பண்ணுமாங்கன்னா இல்லை, இதுலேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. 2 ஆன்சர் கரெக்டாக வரும், மாறாது. சரிங்களா? ஸோ போத் ஆர் ஈக்குவல் இந்த இடத்துல கான்செப்ட்டு.
ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ என்னாக்கும் 6 2 12 + 8 20. அப்போ என்னாக்கும் இது ஒரு 10. அப்போது என்னாக்கும் 200 வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், அதோட திறன் அது கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே என்ன கொடுத்தாங்க, 15 பாய்ஸ், 15 ஆண்கள் ப்ளஸ் 20 சிறுவர்கள். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த எஃபிஷியன்சி இதுதான் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க, திறன். இதுதான் ஃபார்முலாஸ். டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். சரிங்களா? அப்போது இந்த பாய்ஸ்ன்றதுல 2, அப்போது 15 × 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இம்ப்ளைஸ் 30 ப்ளஸ் இது 20 × 1 தான், ஏன்னா அதில் 20C தான் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், 20C தான். அப்போ 20 × 1 20 தான். அப்போ இது நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணால் இது இதனுடைய எஃபிஷியன்சி என்ன தான் கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு 50 கிடச்சிருக்கு. சரிங்களா? அவங்க அந்த டேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாஸ் வந்து இதுதான், டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு 50 கிடச்சிருக்கு. அப்போ 200/50 இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன். சரிங்களா? அப்போ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு 4. அப்போது 4 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் மார்க் ரொம்ப டஃப்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 150 கொஷின்ஸ். ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது. அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் என்னென்னா 100 மீட்டர் கொடுத்துறாங்க. மூலைவிட்டத்தின் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூலைவிட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பின் மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஒரு நாற்கரம் இருக்குது. நாற்கரம்னா ஸோ குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த குவாட்ரிலேட்டருடைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடணும், ஏன்னா அதனுடைய பரப்பளவுன்னு கேட்குறாங்க. அப்போ பரப்பளவுக்கான என்ன ஃபார்முலாஸ், குவாட்ரிலேட்டர்னால் 1/2 ஸோ டி அப்புறமே H1 + H2 இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ பாருங்கள் 1/2 டின்னா இந்த இடத்துல மூலைவிட்டம் என்னென்ன 100 கொடுத்துறாங்க, இல்லை டயக்னல்னு சொல்லுவாங்க 100. இந்த H1 + H2, H1 வந்து 50 மீட்டர் சொல்லிடுறாங்க, H2வும் சேம் அதுதான் சொல்லிடுறாங்க, 50 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 100. இங்கே என்ன இருக்குது, இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஸோ இது 50. சரிங்களா? அப்போ 50 × 100 அப்போ என்ன வரும், ஸோ மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு 5000 மீட்டர் ஸ்கொயர் இதுதான். அப்போ அந்த நாற்கரத்தினுடைய பரப்பளவு நடக்கும் 5000 மீட்டர் ஸ்கொயராக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 151 கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, NOIDA என்பது 39658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பது எவ்வாறு எழுதலாம். இது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ ஐக்கு வந்து பாருங்கள் 3வது எழுத்து 6ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ 6 வரும். 2வது எழுத்து N வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லெட்டர், அப்போ 3. டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்னு 2வது, அப்போ 5. ஐ வந்து திருப்பும் வந்துக்கிறதுனால ஸோ நம்ம 6 போட்டுக்கலாம். ஏ வந்துக்கிறதுனால கடைசி லெட்டர் 8. இதுதான் 6 3 5 6 8 ஆன்சர். இதை பாருங்கள் 6 3 5 6 8 ஆன்சர். இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸை நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸோ 25க்கு அவுட் ஆஃப் 25 நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். ஒரு நாளைக்குன்றதை விட ஒரு மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷனாக 100 மாடல் கொஸ்டின்ஸ், அதேமாதிரி டைம் அண்ட் ஒர்க்னா 100 கொஸ்டின்ஸு, இது ரீசனிங்காக 100 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களால் 25க்கு 25 அவுட் ஆஃப் வாங்க முடியும். இது நான் முழுக்க சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையே. சரிங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம கண்டினியூட்டாக நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னமும் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.